ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோட்டார் பார்க்க போகிறோம். மோட்டார்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிப்ளமோ ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் வந்து பிஇ ட்ரிபிள் எல்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டே இருக்குது. மெஷின்ஸ் 1 மெஷின்ஸ் 2 அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மோட்டர்னா என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு மோட்டர்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ மோட்டார், மோட்டார்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மோட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற 230 வோல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளே கொடுக்குறப்ப அது ரொட்டேஷன் ஆகும், ரொட்டேஷன் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு. ஸோ நம்ம வோல்டேஜ் கொடுத்தோடனே அந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லாட்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரிக்கு மாறும். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரிக்கு மாறுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து மோட்டர்ல எப்பயுமே கரெக்டான பிளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைரக்ஷன்ல வந்து சுத்தும். ஓகேவா? ஸோ இந்த மோட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் ரோட்டார் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ரோட்டார்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இருக்கிறது, அந்த சுத்துறது. ஸோ அந்த மோட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சவுத்ன்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மோட்டர் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சரி அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து சவுத் இது மாதிரி இருக்குன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டே இருக்கும். நார்த்துனா சவுத்து, சவுத்துனா நார்த்து, நார்த்துனா சவுத்துன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றிட்டே இருக்கப்போ தான் நமக்கு அந்த ரொட்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மோட்டர்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோட்டர் பார்ப்போம். ஸோ மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார். டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ரிமோட் கார்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு மோட்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு மோட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் தான். ஸோ டிசி சப்ளை கொடுத்து ஒரு மோட்டர் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இந்த டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை டார்க் கிடைக்கும். ஓகேவா? இந்த டார்க் அப்படின்றது என்னன்னா அதோட பவர். ஸோ டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹெவியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது குட்டி மோட்டர் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து டார்க். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றுதுல அதை தான் வந்து நம்ம டார்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசி மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அதிகம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல பைக்கு, இவி பைக், அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றோம்ல இவி காரு, அந்த கார்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் மாதிரிக்கு அந்த பைக்கு கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஏசி மோட்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, டிசி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பேட்டரியில ரன் ஆகுறதுனால டிசி மோட்டர் மட்டும்தான் அங்கே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம டிசி மோட்டர் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்க்குற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர். ஸோ நம்ம வீட்டில் இருக்க கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் தான். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வச்சிருப்போம், அந்த பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் தான். நம்ம கிரைண்டர் சுற்றி யூஸ் பண்ணுவோம், கிரைண்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மோட்டர் இருக்கும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏசி மோட்டர்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லு, அதுக்கப்புறம் கரண்ட் யூஸ் பண்ணி எல்லா பண்ற மோட்டர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி மோட்டர் தான். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃபேன் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் தான். அதே மாதிரி இந்த ஏசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்டே இல்லை. நீங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, வாங்கி நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது கெட்டு போற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு
டைம் வந்து ரொம்ப அதிகம். இந்த ஏசி மோட்டர், இந்த டிசி மோட்டரை விட இந்த ஏசி மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அதிகம். ஸோ நம்ம ஒரு மோட்டர் வாங்குறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கும். அது கெட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனா டிசி மோட்டர் அப்படி இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் வந்து ஃபயர் ஆயிரும், உள்ள இருக்க காயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர்ல இருக்கும். ஆனா ஏசி மோட்டர்ல அப்படிலாம் நடக்காது, மோஸ்ட்லி நடக்காது, ஓகேவா. அப்படி இந்த ஏசி மோட்டர் வந்து நம்ம தண்ணியில மட்டும் நினைவு விடக்கூடாது. தண்ணியில நினைவு விட்டோம்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க காயில் எல்லாமே பேன் ஆயிரும். ஸோ அதனால வந்து தண்ணியில நினையாம நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா. எந்த பிரச்சனையும் வராது, கெட்டு போகாது, அதே மாதிரி காயிலும் பேன் ஆகாது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஏசி மோட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இண்டக்ஷன் மோட்டர்ன்றது என்னது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு ரோலர் வந்து சுத்த வைக்கிற இடம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பு கம்ப்ரஸர் எல்லாம் இருக்குல்ல, கம்ப்ரஸர், ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஸோ இண்டக்ஷன் மோட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவரான மோட்ரு. ஸோ இதெல்லாம் இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்லலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பம்பு, கம்ப்ரஸர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் டைப் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கனைஸ் மோட்டர். இந்த மோட்டர் என்ன பண்ணணும்னா இதுவுமே வந்து ஏசி மோட்டர் தான். நான் சொல்றது எல்லாமே ஏசி மோட்டர் இப்போ சொல்றது எல்லாமே. ஆனா ஏசி மோட்டர்லயே இதெல்லாம் டிஃபரன்ஸ் டைப்ஸ், ஓகேவா. இந்த சிங்கனைஸ் மோட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ரன் ஆகும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஸ்பீட் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, ஒரே லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா இந்த கன்வேயர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த ஃபேக்டரி சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் இருக்கும், அப்படியே வந்து சுற்றி வரும். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கனைஸ் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்கெல்லாம் போனால் எலிவேட்டர் இருக்கும்ல, நம்ம ஏறி நிற்போம், அது அப்படியே மேலே போய் விடும்ல, அந்த மாதிரி எலிவேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கனைஸ் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து கான்ஸ்டன்டான ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, ஓகேவா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கனைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவா. இந்த சிங்கனைஸ் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகம். ஸோ இந்த எஃபிஷியன்சி அப்படின்றது என்னன்னா, இப்போ வோல்டேஜ் வந்து ரொம்பவும் செலவாகாது. ஸோ நமக்கு லாங் லைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த எஃபிஷியன்சின்றது, ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கனைஸ் மோட்டார். ஸோ அதுக்கப்புறமா இருக்க மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார். இந்த ஸ்டெப்பர் மோட்டார்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் தான். ஆனால் இது என்ன பண்ணுன்னா கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணவே பண்ணாது. ஸோ கொஞ்சம் ஒரு ஓடும், கொஞ்ச நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் ஓடும், கொஞ்சம் நிற்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓடும் நிற்கும். இந்த மாதிரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ இது எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படின்னா சிஎன்சி மிஷின்ஸு, ரோபோட்டிக்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி அக்யூரேட்டா ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நிற்கணும், கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இருக்க லாஸ்ட் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார் தான். இந்த சர்வோ மோட்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, ரோபோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்சியான மோட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அந்த மாதிரி வந்து முக்கியமான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த சர்வோ மோட்டரை. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸோட டைப்ஸு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.